அனைவருக்கும் வணக்கம். ஐயின் முன்னரும் அவ்வியல் நிலையும். சென்ற நூற்பால நமக்கு தெரியும், இக்கு சாரியைக்கு இலக்கணம் சொன்னாங்க. இப்போ இந்த நூற்பால இக்கு சாரியைக்கு என்ன இலக்கணம் சொல்லப்பட்டதோ அதே இக்கு சாரியை வருகிறது. ஆனால் அந்த நிறுத்த சொல் இருக்கு இல்லையா, நிலைமொழி, அதனுடைய இறுதி ஐகாரமாக இருக்கிறது. அந்த நிலையிலும் இக்கு சாரியைக்கு என்ன இலக்கணம் சொல்லப்பட்டதோ, அந்த இக்கின் இகரம் கெடும்னு சொன்னாங்க இல்லையா, அதே விதி தான் இங்கேயும் வரும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சித்திரைக்கு அப்படின்னு வரும்போது சித்திரை ஐகாரம் முடிஞ்சிருக்கு. ஐகாரம் முடிஞ்சிருக்கு. அது கூட இக்கு சாரியை வருகிறது. அப்ப இந்த இக்குல இருக்கின்ற இகரம் கெடுகிறது. கெட்டு சித்திரைக்கு என வருகிறது, சித்திரைக்கு கொண்டான் என வருகிறது. அப்போ ஐயின் முன்னரும் அவ்வியல் நிலையும். இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவனிக்க வேண்டியது, சில பேருக்கு இந்த ஐயம் எழுந்திருக்கும். உரையாசிரியர்களும் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. இப்போ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகரத்தில் முடியும் போது, அகரத்தில் முடிந்து அகரத்தில் அத்து சாரியை தொடங்குது இல்லையா, அத்து, அங்கேயே உரையாசிரியர் சில பேர் கூட பேசியிருக்காங்க. இதை ஏன் இந்த அத்துல இருக்கிற அகரம் கெடுதுன்னு சொல்றாரு, இங்க இருக்கிற இப்போ மக, அந்த எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா மக, இப்போ இதில் இருக்கிற அகரம் கெடும்னு சொல்ல வேண்டியது தானே, கெட்டு இக்கு மட்டும் நிற்கும் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்ற கேள்வி சில உரையாசிரியர்கள் எழுப்பியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு அவங்க சொல்லியிருந்த விளக்கம், நீங்கள் அந்த உரைகளுக்குள்ளெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்க வேற ஒரு வகையான விளக்கம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு சரியான விடை எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த இடத்துல அகரம் ரெண்டு இடத்துலையும் வரும்பொழுது, ஆனால் சாரியில் இருக்கிற அகரத்தை தான் அவங்க நீக்கணும், கெடும்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்றதுக்கான விளக்கமாக ஒரு உய்த்துணர்தலாக இந்த நூற்பாவை பார்க்கலாம். இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை ஐகாரத்தில் முடியுது. ஆடி அப்படின்னும் பொழுது சென்ற நூற்பாவில் நம்ம பார்த்துருந்தோம்ல, ஆடி அப்படின்னு வரும்போது இதுவும் இகரம், இக்கு சாரியும் இகரம், இறுதியும் இகரம். இது அப்போ இதை எடுத்துக்கிறாரு, இது இல்லைன்னு சொல்கிறாரு. இங்கே தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரைக்கும் அதே விதி தான் பொருந்துன்றதுனால இக்குனுடைய இகரம் கெடுது. அப்போ இந்த ஐகாரம் கெடலை. அப்போ இதெல்லாம் அவர் நினைவில் வைத்து தான் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு விதியை நம்ம சரியாக வகுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் இந்த சாரியோடைய முதல் எழுத்து கெடுதல் அப்படின்ற ஒரு நிலையை தெளிவாக ஒரு விதியை உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த நிலைமொழியோட இறுதியாக கெடலை அப்படின்னா, இறுதி கெடும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துலலாம் சிக்கல் வரும். சித்திரை மாதிரியான சொற்கள் வரும்போது சிக்கல் வரும். அதனால் இதுக்கு இறுதி கெடாது, சாரியோட முதல் கெடும், வேற ஒரு வார்த்தைக்கு நிலைமொழியோட இறுதி கெடும் அப்படின்னு மாற்றி மாற்றி விதி சொல்லாமல் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தொலைநோக்கு பார்வையோட இந்த விதிகளை வகுத்ததுனால சாரியோடைய முதல் கெடுது அப்படின்ற ஒரு வரையறையை தெளிவாக அங்கங்கே சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கு நல்ல எடுத்துக்காட்டாக அமைகின்ற ஒரு எடுத்துக்காட்டு தான் சித்திரை. ஐயின் முன்னரும் அவ்வியல் நிலையும். ஐகாரம் வரும்பொழுது அந்த நிலையிலும் கூட இக்கு சாரியையுடைய இகரம், அந்த முதல் எழுத்து கெட்டு சித்திரைக்கு என ஆகிறது என்கின்ற இந்த நூற்பா ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. அவருடைய உரைக்கு விளக்கம் சொல்கிற உரையாசிரியர்கள் அவங்களுக்கு எழுகின்ற கேள்விகள், அதுக்கு ஒரு விடையாக இந்த நூற்பா அமைந்திருப்பதை நம்மளால் உணர முடிகிறது. நன்றி, வணக்கம்.